மயிலாடுதுறை அருகே உள்ள திருக்கடையூரில் புகழ்பெற்ற ரேக்லா பந்தயத்துக்காக குதிரைகள், மாடுகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. பொங்கல் பண்டிகை காலத்தில் திருக்கடையூரில் நடத்தப்படும் ரேக்லா பந்தயத்தில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை, புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாடு மற்றும் குதிரை வண்டிகள் பங்கேற்கும். இந்த ஆண்டு காணும் பொங்கல் அன்று ரேக்லா பந்தயம் நடைபெறவுள்ளது. குதிரைகள், மாடுகளுக்கு தினமும் காலை நடைபயிற்சி, அதனைத் தொடர்ந்து குளம் மற்றும் ஆறுகளில் நீச்சல் பயிற்சியும் வழங்கப்படுகிறது. குதிரைகளுக்கு கொள்ளு, கேரட் உள்ளிட்ட கலவை கொண்ட சத்தான உணவுகளும், மாடுகளுக்கு தீவனம், உளுந்து, பயிறு, இஞ்சி மற்றும் சத்தான காய்கறிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. நாங்கள் ஒரு 10-15 பேர் மெனக்கிட்டு இருக்கோம். டெய்லி ஒரு 3-4 மாசமா அதுக்காக வருமானம் இல்லை. டெய்லி வேலைக்கு போயிட்டு தான் அந்த மாட்டுக்கு தீவனம்லாம் வாங்கி போட்டுட்ருக்கேன். புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, கொள்ளு, சின்ன வெங்காயம், இஞ்சி எல்லாம் அதுக்கு டெய்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். கொடுத்து டெய்லி நாங்கள் எப்படியா இருந்தாலும் நாங்கள் திருக்கடை ரேஸ் ஜெயிக்கணும். நாங்கள் ஒரு 5 ஜோடி மாடு வச்சுருக்கோம். 5 ஜோடிக்கும் எப்படியும் ஒரு நாளைக்கு 2000-3000 செலவாகிட்டு இருக்கு. டெய்லி நாங்கள் கூலி வேலைக்கு போய்ட்டு தான் சம்பாதிச்சு வரோம். மாட்டை பார்த்துக்கிட்டு அதுக்கு 15 ஆள் 10 ஆள் இருந்தாலும் நாங்கள் ஒரு 10 பேர் டெய்லியும் மெனக்கிட்டு தான் இருக்கோம் அந்த மாட்டுக்காக. நாங்கள் பாரம்பரியத்தை விடக்கூடாது. பணத்திற்காகவோ பரிசுக்காகவோ தாங்கள் இதனை செய்யவில்லை என்றும், தமிழர்களின் பாரம்பரியத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்கவே இதுபோன்ற போட்டிகளில் பங்கேற்பதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த வருஷமும் 5 ஜோடி வச்சிருக்கிறோம். 5 ஜோடியுமே சீட்டு எடுக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேலைனாக்க விவசாய வேலை தான், கூலி அன்னாடும் காட்சி தான். இருந்தாலும் பாரம்பரியம் எங்களுக்கு வீணா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாட்டை வச்சு ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 5-6 ஜோடிக்கும் ஒரு 20,000 செலவாகும். பருத்தி கொட்டை, தீவனம், புண்ணாக்கெல்லாம் கொடுத்தாகணும் இந்த மாட்டுக்கு. இப்படி அந்த டிப்பு சீட் எடுக்கணுங்கிறதால திருக்கடவுள ரேஸில் இந்த பாரம்பரியத்துக்காக செஞ்சிட்ருக்கோம். ரேக்லா பந்தய வண்டிகளை சீரமைத்து வர்ணம் தீட்டும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தினக்கூலி வேலைக்கு சென்றாலும் அதில் கிடைக்கும் வருவாயை கொண்டு மாடு, குதிரைகளை பராமரிக்கின்றனர் திருக்கடையூர் பகுதி மக்கள். பாரம்பரியத்தை காக்கும் முனைப்பு அவர்கள் எண்ணத்தில் பளிச்சிடுகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சீர்காழி ஆர். மோகன்.